அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 4ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 1லிருந்து பாடம் 1 அன்னை தமிழ் இதுதான் நம்ம பார்க்க போறோம். நினைவுகள் மலரட்டும். இவர்கள் யார் என கண்டுபிடித்து எழுதுவோமா. இங்க வடிவங்கள் கொடுத்துட்டாங்க. இந்த வடிவங்களுக்கு ஒவ்வொரு வடிவத்துக்கும் ஒரு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா வடிவத்திலான ஒரு பொம்மை மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வடிவத்துக்குரிய எழுத்துக்களை எடுத்து நம்ம எழுதுறோம். இங்க வந்து அரைவட்டம். இந்த அரைவட்டம் வந்து சாம்பல் நிறத்தில் இருக்கு. அப்ப அந்த சாம்பல் நிறத்தில் இருக்கிற அரைவட்டத்துக்கான எழுத்து வந்து இங்கு. அப்புறம் சதுரமான ஒரு வடிவம் சதுரம். இந்த சதுரத்துக்கான எழுத்து வந்து சி. அடுத்து வந்து இதுக்குள்ள ஒரு சின்ன அரைவட்டம் இருக்கு. அது பழுப்பு நிறத்தில் இருக்கு. அப்போ இங்க பழுப்பு நிறத்துல ஒரு அரைவட்டம் இருக்கு பாருங்க. அதுக்கு இம்ன்ற எழுத்து. கீழே வந்து ஒரு முக்கோணம். முக்கோணத்துக்கு இங்க கா. அப்போ இந்த எழுத்துக்களை எடுத்து எழுதிட்டு இந்த எழுத்துக்கள் இருந்து என்ன பெயர் நம்ம உருவாக்குறோம்னு பார்க்குறோம். இப்போ இந்த எழுத்துக்களை வச்சு நம்ம சிங்கம் அப்படின்ற பெயரை உருவாக்கலாம். இதை மாதிரி தான் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம இங்கே செய்கிறோம். இந்த எழுத்துக்களை வந்து எடுத்து எழுதியிருக்கோம். வடிவத்துக்குரிய எழுத்துக்கள். இதை வந்து கங்காருன்ற பெயர் உருவாகுது. இதில் வந்து சிறுத்தை. இங்கே வந்து நீர் யானை. இது வந்து வரி குதிரை. இங்கே வந்து காகம். அடுத்து 1.2ல் படங்களுக்குரிய பெயர்களை கட்டங்களில் நிரப்புறோம். இது 1 வந்து தட்டு. அப்போ மேலிருந்து கீழ் நோக்கி எழுதுறோம். 2 வந்து பெட்டி. 3 வந்து வீடு. இது வந்து 1 வந்து மேளம். மேளம். 2ல் வந்து சோளம். 3 வந்து மரம். அடுத்து இங்கே வந்து 1 வந்து நத்தை. 2 வந்து மெத்தை. 3 வந்து குழந்தை. இங்கே 1ல் இருக்கிறது வந்து வாத்து. 2 வந்து மரம், அதாவது வாழை. வாழை. 3 வந்து தும்பி. 1.3ல் பறவைகளின் பெயர்களை எழுதுவேன். இங்கே பறவைகள் இங்கே ஒரு படம் இருக்குது. இந்த படத்தில் என்னென்ன பறவைகள்லாம் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இங்கே கீழே பேர் எழுதுகிறோம். காகம், மைனா, குயில், கொக்கு, மயில், நாரை, வாத்து, புறா, பச்சைக்கிளி, சேவல், கோழி, வான்கோழி, தேன் சிட்டு, தூக்கணாங்குருவி, ஆந்தை, பஞ்சவர்ண கிளி. 1.4ல் யார் எதை சாப்பிட்டு இருப்பார்கள் வரைவேன், வண்ணமிடுவேன். வண்ணமிட்டு நம்ம எடுத்து எழுதுறோம். இப்போ வாத்து வந்து மீன் சாப்பிட்ருக்கோம். குரங்கு கையில் இருக்கிறது வாழைப்பழம். நீங்கள் கலர் பண்ணிடுங்க. வாழைப்பழம். குதிரை. குதிரை கையில் இருக்கிறது இளநீர். நத்தை. இங்கே வந்து நத்தை வந்து கையில் இலையை வச்சிருக்கு. எலி. எலி வந்து கையில் வேர்க்கடலையை வச்சிருக்கு. அடுத்து படத்தை பார்ப்பே நிகழ்வை எழுதுவேன். இங்கே ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை வச்சு நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு நிகழ்வுகளை எழுதிக்கலாம். இங்கே ஒட்டகச்சிவிங்கிக்கு அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு பூனை. பூனை வேகமாக ஓடியது. அப்பொழுது ஒரு பந்தை பார்த்தது. அதை எடுத்து விளையாடலாம் என்று நினைத்தது. அடுத்து வந்து இங்கே இருக்கிறது வந்து யானை. யானை பறவைகள் விலங்குகள் அனைவரிடமும் அன்பாக பழகியது. பறவைகளும் யானையுடன் விளையாடின. அடுத்து வந்து இங்கே ஒரு சின்ன டைனோசர் இருக்கு. டைனோசரஸ் ஒன்று அதன் முட்டையை பாதுகாத்து வந்தது. ஒரு நாள் அந்த முட்டை விரிசல் விட்டு உள்ளே இருந்து ஒரு குட்டி டைனோசரஸ் வெளியே வந்தது. இந்த மாதிரி உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை எழுதிக்கோங்க. 1.6 இவர்கள் என்னென்ன பொருள்களை எடுத்து வைத்திருப்பார்கள். இவங்க வந்து நடிக்க போகிறாங்க இந்த பாப்பா. அப்போ இவங்க என்ன எடுத்து வச்சிருப்பாங்க, முகமூடி எடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ் உடை எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த தூரிகை, அதாவது இந்த ப்ரஷ் கலர் பண்ணுவாங்களே முகத்துக்கு, அந்த தூரிகை. அடுத்தது வந்து இந்த ஒப்பனை மேக்கப். அப்போ இதெல்லாம் இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. அடுத்து வந்து ஓட்ட போட்டிக்கு போவேன். ஓட்டப்பந்தயத்துக்கு இவர் போறாரு. அப்போ அவங்க வந்து இந்த பனியன் போட்டிருப்பாரு, அந்த சட்டை. அடுத்து வந்து ஷூ அவருக்கு தேவை, அதுதான் வந்து காலனி. அப்புறம் தண்ணீர் பாட்டில் அவருக்கு வேணும், தண்ணீர் புட்டி. அப்புறம் வந்து களிமண் பொம்மை செய்வேனே. களிமண் பொம்மை செய்கிற இந்த பாப்பாக்கு என்ன வேணும், தண்ணீர் வேணும். மண்ணுக்கு தண்ணீர் வேணும். அப்புறம் அதுக்கு இந்த கலர் அடிக்கிறதுக்கு வண்ணங்கள் வேணும். இவர்கள் இருவரும் நண்பர்களானால் யார் யாருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். நத்தையும் குருவியும் நண்பர்களானா நிலத்துல ஊர்ந்து மட்டுமே சென்று கொண்டிருந்த நத்தைக்கு வானத்துல பறக்கிற வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாம் இங்க கீழே எழுதுறோம். இந்த முயலும் மீனும் நண்பர்களானா வயல்வெளிகளில் சுற்றி திரிந்த முயலுக்கு கடலை சுற்றி பார்க்க பயணம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும். எலியும் எறும்பும் நண்பர்களானா உணவுப் பொருட்களை கொறித்து வீணடிக்கும் எலிக்கு சேமிக்கும் பழக்கம் ஏற்படும். செய்யலாமே. சொல்லை கண்டுபிடிப்போம், எழுதுவோம். இங்க நிழல் இருக்கு, படம் இருக்கு, அதனால நிழற் படம். மரம் இருக்கு, நிழல் இருக்கு, மர நிழல். இது வந்து பயிற்சி நூல். இங்க வந்து கண்ணாடி வளையல், கண்ணாடி வளையல். இங்க வந்து மேகங்கள் வந்து கூட்டமா இருக்கு, அதனால இது வந்து மேக கூட்டம். கால்களை கொண்டு கண்டுபிடிப்போம். இப்போ 2 கால்கள். எதுக்கு இங்க 2 கால்கள்னா பச்சை கிளிக்கு 2 கால்கள். 4 கால்கள் இருக்கிறது குரங்கு, குதிரை, நாய், பூனை. இது எல்லாத்துக்குமே 4 கால்கள். 6 கால்கள் வந்து பூச்சிகள் எல்லாத்துக்குமே 6 கால்கள் இருக்கும். வண்ணத்து பூச்சி, வண்டு, இதுக்கெல்லாம் வந்து 6 கால்கள். 8 கால்கள் இருக்கிறது சிலந்தி. சிலந்திக்கு 8 கால்கள். கால்களே இல்லை அப்படின்னு சொல்லும்போது பாம்பு, நத்தை, மீன், இதுக்கெல்லாம் வந்து கால்களே இல்லை. படத்தை பார்ப்போம், நிகழ்வை எழுதுவோம். இங்க என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம இங்க எழுதியிருக்கோம். ஒருவர் மழையில் குடைப்பிடித்து செல்கிறார். பின்னால் ஒரு சிறுவன் நடந்து வருகிறான். இருவரும் இணைந்து செல்கின்றனர். இந்த படத்துல இருவரும் செல்லும் போது ஒரு பெரியவர் ஓடி வருகிறார்.
பெரியவரின் தோளில் ஒருவர் ஏறிக்கொள்ள மூவரும் நனையாமல் குடைப்பிடித்து செல்கின்றனர். அடுத்தது இங்க ஒரு நாய்க்குட்டி காணவில்லையா, அதுக்கான விளம்பரத்தை எழுத சொல்றாங்க. காணவில்லை, இதனுடைய அடையாளத்தை சொல்லி நம்ம கண்டுபிடிக்க சொல்றோம். பழுப்பு மற்றும் வெண்மை நிறம் உள்ள நாய்க்குட்டியை காணவில்லை. கழுத்தில் நீல நிற பட்டை, இதய வடிவ பதக்கம் அணிந்திருக்கும். இங்க வந்து இதய வடிவ பதக்கம் வச்சிருக்கு. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் புத்தகத்துல பக்கம் 1 எடுத்து தப்பில்லாம எழுதுறோம். இது வந்து தமிழே, இங்க வந்து வளர்பவளே, புகழ்வதற்கே, விளையாட, கலந்தவளே, இந்த மாதிரி தப்பில்லாத வார்த்தைகளை எழுதுகிறோம். அப்புறம் படிச்சுட்டு இப்போ இந்த டேஷில் என்ன பொருத்தமான வார்த்தை வரும்னு எடுத்து எழுதுகிறோம். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரக்ஞானந்தா என்பவர் சதுரங்க விளையாட்டு வீரர். அவர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 2வது இடம் பிடித்து புகழ் பெற்றார். இவர் போட்டியில் வெற்றி தோல்விக்காக ஒருபோதும் விளையாடியது இல்லை. அவர் விளையாட்டை மட்டுமே விரும்பி விளையாடுவார் என்று கூறி அவரது அன்னை பெருமிதம் அடைந்தார். அடுத்தது 1.10 வந்து படிப்பேன் கண்டுபிடிப்பேன். அதாவது அன்னை தமிழே பாடல் இருக்கிற ஒரு வரி வந்து இந்த பாடலுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சு எழுதுறோம். அது வந்து உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பு எடுத்தேன். அதுதான் அந்த வரி. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பு எடுத்தேன். அடுத்தது இந்த பத்தியை படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். கவிஞர் நா. காமராஜன் தமிழை என் தாய், என் உயிரில் கலந்தவள் என்று கூறுகிறார். தமிழ் கவிஞரை வளர்ப்பதாகவும் கவிஞரோடு சேர்ந்து வளர்வதாகவும் கூறுகிறார். தான் இவ்வுலகில் தமிழை புகழ்வதற்காகவே பிறந்துள்ளதாக கூறி மகிழ்கிறார். சொல்லை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுத்த தமிழை எந்த சொல்லாலும் புகழ முடியாது. அத்தகைய புகழ் உடையவள் என்று தமிழின் சிறப்பை உணர்த்துகிறார். இதுதான் அந்த பத்தி. கேள்வியை பார்க்கலாம். இப்பத்தியில் கவிஞர் எதன் சிறப்பை கூறுகிறார்? தமிழ் மொழியோட சிறப்பு. எதற்காக இவ்வுலகில் பிறப்பெடுத்ததாக கவிஞர் கூறுகிறார்? தமிழை புகழ்வதற்காக தான் பிறப்பெடுத்தன்னு சொல்றாரு. தமிழ் கவிஞருக்கு எதை கொண்டு விளையாட சொல்லி கொடுத்தது? சொல்லை கொண்டு விளையாட சொல்லிக் கொடுத்தது. அப்போ சொல்லு, மொழி. இச்சொல்லை பயன்படுத்தி ஒரு தொடர் எழுத சொல்றாங்க. உலக சிறப்பு மிக்க மொழி நம் தமிழ் மொழி. 1.12 வந்து புத்தகத்தில் தேடி எழுதுவோம். முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுறோம். என்னை, எண்ணில், உன்னை, உலகில், சொல்லில், சொல்ல. இதுல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்கும். இப்பாடல் யாரால் எழுதப்பட்டது? எதை பற்றி எழுதப்பட்டுள்ளது? இப்பாடல் வந்து நா. காமராஜன் என்பவரால் எழுதப்பட்டது. தமிழ் அன்னையின் சிறப்பை கூறுவதாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்து வந்து உலகில் தான் பிறக்க காரணமாக கவிஞர் கூறும் வரிகளை எடுத்து எழுதுக. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது உணர்ச்சி குறியுடன் முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுத சொல்றாங்க. என் ஆவி கலந்தவளே, எண்ணில் வளர்பவளே, சொல்லி தந்தவளே, சொல்ல முடியலையே. இந்த 4 வரிகள் தான் வந்து அந்த உணர்ச்சி குறியோட முடியுது. அந்த வரிகளை எடுத்து இங்கே நம்ம எழுதியிருக்கோம். 1.14 படிப்பேன் எழுதுவேன். விதை செடியாக மாறும், பூக்கள் மாலையாக மாறும், கல் சிலையாக மாறும், பஞ்சு நூலாக மாறும், பூ காயாக மாறும், காய் பழமாக மாறும். இந்த மாதிரி இங்க கீழே வந்து விடுபட்டதை நம்ம மாற்றி எழுதுறோம். பால் தயிராக மாறும், தயிர் மோராக மாறும், மோர் வெண்ணெயாக மாறும், வெண்ணெய் நெய்யாக மாறும். அடுத்து 1.15 படிப்பேன் விடையை கண்டுபிடிப்பேன். இங்கேயும் வரிகள் கொடுத்துருக்காங்க. இந்த வரிகளில் ஒரு வார்த்தைகள் மட்டும் ஒளிஞ்சிருக்கு. அந்த வார்த்தைகளை எடுத்து போட்டால் இங்கே வந்து நமக்கு இந்த கேள்விக்கான விடை கிடைக்கும். காட்டுக்குள் ஓநாய்கள் என்ன செய்து கொண்டிருந்தன? காட்டுக்குள் ஓநாய்கள் கூட்டம் போட்டு இருந்தன. இதுதான் அதுக்கான விடை. அடுத்தது இங்க 1.16 உரையாடலை படிப்பேன், தொடர்ந்து எழுதுவேன். நண்பா, நலமா இருக்கிறாயா? அருமையாக இருக்கிறேன் நண்பா. நேற்று என் தாத்தா என்னிடம் சில நகைச்சுவை புதிர்களை கேட்டார். அதை உன்னிடம் கேட்கவா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இவன் கேள் நண்பா சொல்றான். மிகவும் குளிரான விலங்கு எது? அது எனக்கே தெரியுமே, பனிக்கரடிதானே அப்படின்னு சொல்றான். நண்பா, அருமை. உண்ண முடியாத காரம் எது? சொல் பார்ப்போம் அப்படின்னு கேட்குறான். அப்போ உண்ண முடியாத காரம் கண்டுபிடிச்சிட்டேன், கடிகாரம் தானே அப்படின்னு சொல்கிறான். இப்போ கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான். விலை மதிப்பான கீரை எது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு இவன் தெரியலையே அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சொல்கிறான் பொன்னாங்கண்ணி. ஏன்னா அதில் பொண்ணுன்ற வார்த்தை வருது இல்லையா, அப்போ தான் விலை மதிக்க முடியாத கீரையாம். சரி, நானும் சில நகைச்சுவை புதிர்களை கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கேட்குறான். அதுக்கு அவன் சரின்னு சொல்கிறான். வெட்டக்கூடிய காய் எது தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவன் கத்திரிக்காய்னு பதில சொல்லிட்டான். கையில் பிடிக்க முடியாத வில் எதுன்னு கேட்குறான். அது கையில் பிடிக்க முடியாத வில் வானவில். அடுத்தது 1.17 கதையை படித்து படக்கதையை நிறைவு செய்வேன். இது ஒரு கதை. இந்த கதையை படிச்சுட்டு இந்த கதையில் வண்ணமிட்ட வார்த்தைகளை மட்டும் நம்ம இங்கே எடுத்து நிரப்பணும்னா பக்கத்தில் இருக்கிற இந்த படக்கதையை நம்ம நிறைவு செஞ்சிடலாம். எலியும் கிளியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வண்ணமிட்ட வார்த்தை என்ன இருக்குன்னா, தனியாக மாட்டிக்கொண்டேனே, தனியாக மாட்டிக்கொண்டேனே. இந்த மாதிரி ஒவ்வொரு வண்ணமிட்ட வார்த்தைகளை அடுத்தடுத்து எடுத்து எழுதுகிறோம். ஏதோ சத்தம் கேட்கிறதே, அது என்னவாக இருக்கும்? இது என்ன? இதுதான் பொறி. நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த பொத்தானை அழுத்து அப்படின்னு எலி சொல்லுது. வெளியேறி விட்டேன்.
மிக்க நன்றி அப்படின்னு படிப்பேன் மின்னுவேன். அதாவது படிக்கிறது, இணைச்சி படிக்கிறதுக்கான ப்ராக்டிஸ் இது. முதல்ல ஒரு எழுத்தாக படிக்கிறோம், அப்புறம் 2 எழுத்துக்களாக சேர்த்து இணைச்சி படிக்கிறோம். இந்த மாதிரி படிச்சுட்டு இங்கே இருக்கிற அட்டவணையும் படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கிறோம். ஒத்த ஓசையுடன் முடியும் சொற்கள். ஒத்த ஓசையுடைய சொற்கள்னாலே அந்த முடிகிற சொற்கள் தான். பகல், நான் இல்ல முடிகிற சொற்களை எடுத்து எழுதியிருக்கேன். பகல், உரல், ஊதல், ஈசல், மணல், கடல், பால், பல், கல் அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வார்த்தைகள் தோணுதோ, எதில் முடிகிறது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. உறவு பெயர்கள், இப்போ இதில் உறவு பெயர்கள் என்னென்ன வருதுன்னா மகன், மகள், தாய், மாமா, தாத்தா, இதெல்லாம் தான் உறவு பெயர்கள். அடுத்தது படிப்பேன் மகிழ்வேன். பட்டம், வண்ணப்பட்டம், அழகான வண்ணப்பட்டம், என் அழகான வண்ணப்பட்டம். அம்மா, அன்பான அம்மா, என் அன்பான அம்மா. பார், மரம் பார், உயரமான மரம் பார். வனம், அடர்ந்த வனம், மரங்கள் உள்ள அடர்ந்த வனம். அதே மாதிரி படிப்பேன் சிறகடிப்பேன், அடர்ந்த வனம். கயல் மாமரம் நட்டால் அன்வர் பலாமரம் நட்டான். இயல் ஈச்ச மரம் நட்டால் ஆதவன் ஆலமரம் நட்டான். ஆஹா, அடர்ந்த வனம். அடுத்தது ஐ செய்யலாமே. இந்த இறக்கைகள்லாம் யார் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறோம். கொக்கு, கழுகு, காகம், கிளி, சேவல், வவ்வால், மயில். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எங்களை வரைந்து முழுமையாக்குங்களேன். இங்கே வந்து ஆடும் பறவை, நீந்தும் பறவைன்னு கொடுத்துருக்காங்க. ஆடும் பறவைன்னா மயில், நீந்தும் பறவைன்றது வாத்து. இதை நீங்கள் வரைஞ்சி அழகாக கலர் பண்ணி இதை முழுமைப்படுத்துங்க. விதைகளை யாரால் எடுத்து தர முடியும்? ஏன்? இங்கே 3 பேர் இருக்காங்க, கழுகு, ஆந்தை, குரங்கு. இப்போ குகை இருட்டில் உள்ள விதை, குகை இருட்டில் இருந்ததுன்னா அது வந்து ஆந்தை தான் எடுக்க முடியும். ஏன்னா ஆந்தைக்கு தான் இரவில் வந்து கண்ணு தெரியும், அப்போ இருட்டில் அதுக்கு கண்ணு தெரியும், அதனால் அது எடுக்கும். அடுத்து தாழ்வான பகுதி, தாழ்வான பகுதியாக இருந்தால் அங்கே கழுகு தான் போகும். ஏன்னா கழுகு வந்து ரொம்ப உயர்வான பகுதியிலும் பறக்கும், தாழ்வான பகுதியிலும் பறந்து போயிட்டு அதை எடுத்துகிட்டு வரும், அப்போ அங்கே கழுகு தான் போகும். உயரமான மரத்தின் கிளைகளுக்கு இடையில், உயரமான மரத்தில் இருந்தால் அப்போ அங்கே வந்து குரங்கு தான் போகும். ஏன்னா குரங்கு வந்து மரக்கையில் தாவி தாவி செல்லும். அடுத்தது வந்து உங்களுக்கு பிடிச்ச பறவையிட நீங்கள் என்ன பேசுவீங்க அப்படின்னு எழுத சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து கிளியை பற்றி எழுதுகிறேன். அழகான கிளியே, உனக்கு என்ன பழம் பிடிக்கும்? எனக்கு மாம்பழம் பிடிக்கும். எங்கள் வீட்டு மரத்தில் நிறைய மாம்பழங்கள் உள்ளன, நீ வருகிறாயான்னு கேட்குறோம். அதுக்கு கண்டிப்பாக வருகிறேன், உனக்காக அப்படின்னு சொல்லுது. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.